அடுத்த ஈராக் ஈரான் தானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அமெரிக்கா ஒரு பக்கம் வெறிகொண்டு தாக்குறதுக்கு தயாராகுது. ஒரு பக்கம் ஈரான் வெறிகொண்டு தாக்கிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல. ஈரானோட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் சுமார் 16 ஏவுகணைகளை இஸ்ரேலுக்குள்ள தட்டி விட்டார்கள். பத்தார் ரக ஏவுகணைகள். இஸ்ரேல் பெரிய அளவு சிதறி போச்சு. வெற்றி, வெற்றி, வெற்றி அப்படின்னு தெஹ்ரான்ல உட்கார்ந்து கத்திப்புட்டாய்ங்க. இங்க டெல் அவிவ்ல உட்கார்ந்து, "டேய் ஒண்ணுமே வீழ்த்தலடா. எல்லாத்தையும் நாங்க தான் வீழ்த்தியிருக்கோம்." ஆனா ஒரு மிசைல அதுவும் ஹைப்பர்சோனிக் மிசைல வீழ்த்தும்போது, அதோட பாகங்கள் உதிராதா, சிதறாதா, அதுல வந்த டேமேஜ் தானே ஒழிய, உங்க மிசைல் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு அவர்கள் பங்குக்கு அவர்கள் சொல்ட்டார்கள். எது உண்மை? 2மே உண்மையா இருக்கும். காரணம் என்ன? நம்ம பையன் வீழ்த்தியிருந்தான்னா படத்த காட்டியிருப்பான். ஏன்னா, சமகாலங்கள்ல 2 பேருமே வான்லயே வச்சு மிசைல்கள நியூட்ரலைஸ் பண்ற ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரம் தாக்குனது இப்படி நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பார்த்தா மாரி பெரிய மிசைல்கள் உள்ளுக்குள்ள வரும்போது, அத அடிச்சு நொறுக்குற மைலேஜ காட்டி ஆனந்தப்படுவார்களா? இல்ல, இல்ல அது சிதறி இந்த பாரு கார் ஷெட்ல வந்து கார பூரா அள்ளி வச்சிருக்கோம். அப்படிங்கிற மாரி காட்டுவார்களா? அப்படிங்கிறத அவங்கவங்க பார்க்கிறவங்களோட இஷ்டத்துக்கே நான் விட்டுர்றேன். காரணம் 1000 தான் இருந்தாலும் இந்த பக்கமும் நண்பன், இந்த பக்கமும் நண்பனுக்கு கீழ உள்ள நண்பன். அப்போ இப்படி பெரிய அளவுல 16 மிசைல்களும் ட்ரையல் தான் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சுட்டு போயிருச்சு. இப்ப இஸ்ரேலுக்கும் அடி விழுகுது, ஈரானுக்கும் அடி விழுகுது. இதுலருந்து எப்புட்றா தப்பிக்க போறீங்க 2 பயலுகளும் அப்படின்னு கேட்டா, 2 பயலுகளும் யுத்தத்த கைவிடுற மனநிலையிலே கிடையாது. அண்ணன் அமெரிக்கா மிரட்டுறது ஒண்ணே ஒண்ணுதான். நிபந்தனையற்று சரண்டர் ஆயிட்டு போயிரு. கமேனி இருக்கிற அட்ரஸ் எனக்கு தெரியும். பின்கோடு முதற்கொண்டு எனக்கு தெரியும். தட்டி தூக்கிருவேன் பார்த்துக்க. ரொம்ப ஈஸியான டார்கெட் எனக்கு கமேனி தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சுட்டு போயிட்டாரு. ஏற்கனவே ஜெனரல் சுலைமானிய தட்டி தூக்குன ஆளு யாரு? ட்ரம்போட ஃபர்ஸ்ட் டெர்ம். இது ஐஆர்ஜிசியோட தளபதி. ட்ரம்போட செகண்ட் டெர்ம்ல நீ மட்டும் தான் தட்டி தூக்குவியா ஐஆர்ஜிசியோட தளபதிய? நானும் தட்டி தூக்குவேங்கிற மாரி இஸ்ரேல் தட்டி தூக்கிருச்சு. நீ தளபதிய தானடா தூக்குவ. நான் கமேனியவே தூக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 பேருகளும் போட்டி போட்டு சம்பவம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற மாரி இறங்கி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். இந்த சைடு ஈரானும் விட்டுக் குடுக்கிறதாக கிடையாது. ஏலே அமெரிக்க பேஸ் ஒண்ணு கூட இருக்காது பார்த்துக்க இந்த பிராந்தியத்துல அப்படின்னு சொல்லி தன்னோட ஒரு வார்னிங்க குடுத்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே ஒண்ணு கூட இல்லே அப்படிங்கிற மாரி தான். காரணம் அங்கிருந்து பெரிய அளவு கப்பல்கள எல்லாம் நகர்த்த ஆரம்பிச்சுட்டார்கள். எங்க இந்த பயலுகளோட 1 டசன் ப்ராக்ஸியோ கை வச்சிரும் அப்படின்னு பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்துறார்கள். ஆனா வீரர்கள் அப்படிங்கிறது 40,000 வீரர்கள் தயார் நிலையில இருக்காங்க. எது? அமெரிக்க வீரர்கள் 40,000 வீரர்கள். ஆனா சுமார் 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரத்துக்குள்ள இந்த ஸ்ட்ரென்த்த டபுள், ட்ரிபிள் மடங்கா கூட்டக்கூடிய சக்தி அமெரிக்கா கிட்ட இருக்கு. பலம் இருக்கு. நமக்கு பிடிக்குது, பிடிக்கலங்கிறத தாண்டி சட்டுன்னு 2 லட்சம் வீரர்கள உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியும் அமெரிக்காவால. அத அமெரிக்கா தயார் பண்ணுது. யாரு? ட்ரம்ப் நிர்வாகம் தயார் பண்ணுது. என்னதான் இருந்தாலும் அமெரிக்க ராணுவம் அப்படிங்கிறது வில்லங்கத்தோட உச்சம் தான். எப்பயுமே சென்காம் தளபதிகள் சரி, அவனுங்க ராணுவ தளபதிகள் பூரா பெரிய அளவுல தங்கள் பலத்த கூட்டிக்கிட்டே இருப்பாய்ங்க. சின்ன துரும்பு அடிக்க போனா கூட ஒரு பெரும் பலத்தோட போய் அடிச்சு உடைச்சதுல பெருமை. அதே மாரி ஒரு ரிஸ்க் எடுக்காம ஒரு பெரிய மூட்டை பூச்சிய நசுக்க சுத்தியல் எடுத்துட்டு போன மாரி பெரிய விஷயத்த போய் செஞ்சு தப்பிச்சு மைலேஜ் எடுத்துக்கலாம். அதே மாரி இந்த பெரிய விஷயம் எந்த அளவு அதாவது அந்த ஆயுதம் எந்த அளவு மைலேஜ் எடுத்துச்சு அப்படிங்கிற மாரி அடுத்தடுத்து படத்த காட்டிக்கிட்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட தளபதிகள் ஈரான அடிக்கிறக்கு நாங்க தயார் அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்டா, சொன்னாய்ங்க. அதுக்கு சமயம் கூட இன்னொன்னும் சொல்லியிருக்காய்ங்க. என்ன அப்படின்னா, இந்த புதுசா கண்டுபிடிச்சோம்ல குண்டு வீச்சு விமானம், அத தூக்கிட்டு வாங்க அப்படின்ட்டாய்ங்க. ஈரான தாக்குறது அப்படிங்கிறது அமெரிக்காவோட நவீனமான V2 ரக பாம்பர் விமானங்கள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே ஏமன்ல ட்ரையல் பார்த்துட்டார்கள். முதல் முறையா ஏமன்ல தான் வச்சு ட்ரையலே பார்த்தார்கள். நவீனமா லைவ் ட்ரையலாவே. அடுத்த கட்டமா ஈரானுக்குள்ள அத அனுப்பக்கூடிய வேலைகள பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அப்ப B2B பாம்பர் கண்டுபிடிச்சப்ப பெரிய அளவுல ஹுவாயில நின்னுகிட்டு யார நோக்கி அன்னைக்கு லாய்ட் ஆஸ்டின் தான் இருந்தாரு. வீரவசனம் பேசினாரு அப்டின்னா, சீனாவ நோக்கி தான். முழுக்க முழுக்க சீனாவ ஒழிச்சு கட்டனே வந்து நிக்குது பாரு சிங்க குட்டி அப்டின்னாரு. இப்ப அந்த சிங்கத்த ஈரானுக்குள்ள கொண்டு வரதுக்கு தயாராயிட்டார்கள். அமெரிக்காவ பொறுத்தவரை ரொம்ப தீவிரமா தயாராகிறார்கள். அப்ப எப்படி பார்த்தாலும் டக்குன்னு ஆரம்பிச்சு விட்டுருவாய்ங்க. இஸ்ரேல், அமெரிக்கா 2 பேரோட தாக்குதல ஈரான் சமாளிக்க முடியுமா அப்டின்னு கேட்டா, ஒரு கூட்டணி உருவாக்காம ஈரானால சமாளிக்கிறது கஷ்டம்.
அதே சமயம் இந்த 2 பேர்களும் சேர்ந்து ஈரானுக்குள்ள பெரும் கலவரத்த மூட்டி, ஈரான கைப்பற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கும் வாய்ப்புகள் கஷ்டம். அப்ப என்னதான் நடக்கும் அப்படின்னா, ஈரான் உக்ரைன் மாரி மாறுறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேல் ஏமாந்துச்சுன்னா இல்லாம போறதுக்கே அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம் குட்டி நிலப்பரப்பு. அதுக்குள்ள இன்னமும் பல ரக ஏவுகணைகள் வெற்றிகரமா டொம்மு டொம்முன்னு விழுந்துச்சு அப்படின்னா சிதறி போயிருவாய்ங்க. ஆக்ரோஷத்தோட உச்சம் 2 திசையில இருந்து 3 திசையா மாறிருச்சு. ஈரான், இஸ்ரேல், இப்ப அமெரிக்கா உள்ளுக்குள்ள வந்துருச்சு. அடுத்த நாடு வராது அப்படிலாம் எழுதி தர முடியாது. ரஷ்யாவா இருக்கலாம், சீனாவா இருக்கலாம், வடகொரியாவா கூட இருக்கலாம். எந்த நாடு வேணாலும் உள்ளுக்குள்ள வரலாம். அப்படி உள்ளுக்குள்ள வரும்போது ஒரு கூட்டணி அப்படிங்கிறது இங்க உருவாயிரும். கூட்டணிங்கிறது உருவானதுக்கு அப்புறம், யுத்தம் 2 பேருக்கு மட்டும் தனியா சண்டை போடும்போதே தடுக்க முடியல. அத நிறுத்த முடியல. இன்னொரு பையன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயி அப்படியே டபுள் டிவிஷனா பிரிஞ்சு தாக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஜோலி முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி தான். ஆனா அதுக்கு கொஞ்சமும் நாங்க பயப்படல அப்படின்னு ட்ரம்பும் காட்டுறார். ஈரானோட கமேனியும் காட்டுறார். இஸ்ரேலோட நெதன்யாவும் காட்டுன்னு காட்டுறார். எல்லா பயலும் யுத்த களத்துல அதிவீரர்களை இலக்கி, நாங்களும் வீரத்த காட்டுவோம்ன்னு காட்டுறார்கள். இது பெரிய அளவு உலகத்துக்கு நன்மை அப்படிங்கலாம், தீமைங்கலாம் 2வது விஷயம். முதல்ல இந்த நாடுகள் தப்பிக்குமா அப்படின்னு கேட்டா, இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுல அடி விழுகும். இதுவரை இஸ்ரேல் இந்த மாரி அடிய வாங்குனதே கிடையாது. டீசென்ட்டா ஒரு திட்டத்த போட்டு, பெரிய அளவு சேதாரங்கள் இல்லாம தப்பிச்சு போயிருவாய்ங்க. பெரிய யுத்தங்கள் வளைகுடா மத்திய கிழக்கு நாடுகள் பூரா சேர்ந்து திட்டம் போட்டப்ப கூட, சட்டுன்னு இவர்கள் போர் வியூகத்த மாத்தி, முன்கூட்டியே யுத்தத்த ஆரம்பிச்சு தரைமட்டமாக்குனார்கள். இஸ்ரேலோட நிலப்பரப்பு அப்படிங்கிறது பாதிக்கடையில. இங்க நிலப்பரப்புன்னு நம்ம மென்ஷன் பண்றது எல்லாமே பொருளாதார பலம். காரணம் அதப்புறம் சரி பண்ணவும், இருந்தது காணாம போனதுக்கும், மீண்டும் பெரிய அளவுல பணத்த உள்ள பம்ப் பண்ணணும். அச்சடிச்சு பம்ப் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்ல. அதனால காலங்கள் பிடிக்கும். இந்த நிமிடமே இந்த யுத்தம் நின்னாலும், இதோட பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களுக்கு இருக்கும். நீண்ட நாட்களுக்கு 2 நாடுகள் இருக்கும். அதே சமயம் இது ஒரு எனர்ஜி டிவிஷனுக்குள்ள உள்ள ஜோன் அப்படிங்கிறனால, எல்லா நாடுகளுக்கும் தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும். இதையே தான் அமெரிக்கா தன்னோட பலமா பயன்படுத்திக்குது. ஏன் அப்டின்னா, சுத்தி உள்ள நாடுகள் பூரா பத்தி இருந்தா, அந்த நாடுகளுக்கு பெரும் இழப்பு. அப்ப ஏதோ ஒரு வகையில ஈரான பிரஷர் பண்ணுவாய்ங்கன்னு. ஈரானும் அதே தான் பலமா எடுத்துக்குது. "ஏய் எல்லா பேரும் பத்தி இருந்தா, நீ எங்கிட்றா போவ? பலமே பலவீனம்." அப்படிங்கிற மாரி இந்த யுத்தம் ஒரு புது ஸ்டைல்ல நடக்குது. அடுத்த சில மணி நேரங்கள் அமெரிக்கா சம்பவத்த ஆரம்பிச்சுச்சு அப்டின்னா, தெளிவா யுத்தம் தான். பெரிய லெவல் யுத்தம் தான். இன்கேஸ் கமேனியே காலி அப்டின்னா, யுத்தம் முடியாது. அங்க தான் யுத்தமே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.